ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, மாறும், எல்லாம் மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உடைய வாழ்க்கையில் மாறாததுன்னு ஒன்றுமே கிடையாது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற தேவன் என்பதை நீங்கள் விளங்கியிருக்க வேண்டும். சங்கீதக்காரன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. 126ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தாவே, தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்பதாக ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. நீர் எல்லாவற்றையும் திருப்புகிறவர், நீ எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அப்படி என்றால் எங்கள் சிறையிருப்பு இன்னைக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலை போல இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததை போல இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ஸ்தம்பித்த ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறது. இந்த சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை அங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்காதது நிமித்தம்தான் அந்த சிறையிருப்பு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஏதோ டைம் இல்லை என்று சொல்லி அவசரமாக ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாதபடி இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர கற்றுக்கொண்டோம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விழுந்து கிடந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அளவுக்கு நம்ம ஜெபிப்போம் என்றால், நிச்சயமாய் சொல்கிறேன், உங்கள் சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு இருக்கிறதை தான் என் ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேருக்கு ஆவிக்குரிய சிறையிருப்பு இருக்குது. ஜெபிக்க முடியாதபடிக்கு நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஜெபம் பண்ண முடியல. அது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்க ஆசை இருக்குது, வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வருகிறது, வேதத்தை எடுத்தாலே வேதத்தை வாசிக்க முடியவில்லை. இப்படி ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் சிறையிருப்பை என் ஆவியானவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிறையிருப்பு தான் இன்றைக்கு மாறப்போகிறது ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது சிறையிருப்பு, நம்முடைய சரீரம் ஆகிய சரீரத்தை பிசாசு என்ன செய்தான், கட்டி வைத்து சரீர பிரகாரமான சிறையிருப்பு. இன்னைக்கு அநேக சரீரத்தில் வியாதி, திடீரென்று சொல்லி மருத்துவ செலவுகள், வீண் வருமானங்கள், எல்லா வருமானமும் வீண் செலவுக்கே என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. சரீரத்தில் தேவையில்லாதபடிக்கு உடல் ரீதியில் நீங்கள் நிறைய இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்குள்ள சில போராட்டங்கள், வியாதியின் போராட்டத்தோடு கஷ்டப்படுகிறதை என் ஆண்டவர் காண்பிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு எந்தெந்த வியாதிகளோடு கூட இருக்கிறீர்களோ, இப்பொழுது வியாதியின் போராட்டத்தை நான் மாற்றுகிறேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, உலக பிரகாரமான சிறையிருப்பு. அது என்ன? உலகத்திலேயே கட்டி வைக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதத்தில் பார்க்கிறோம். வேலைன்னு ஓடுறது, பணம் சம்பாதிக்கணும் ஓடுகிறது. அதுவும் இந்த மாதம் அநேக நல்ல நிகழ்ச்சிகள், எனது திருமணம், கல்யாணம், காதுகுத்து, எல்லாத்துக்கும் ஓடி ஆண்டவரையே மறந்துடுறது. உலகத்தையே தேடி ஓடி உலகத்தையே பிரியப்படுத்தி வைத்து ஆண்டவரை மறந்து போக பிசாசு வைத்திருக்கிறான். இப்படி 3 சிறையிருப்பும் உங்களுக்குள்ள காணப்படுகிறது. இந்த சிறையிருப்பு நிமித்தம்தான் கடன் பாரம் அடுக்குது. கடன் வாங்கி 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 அதுக்கு இஎம்ஐ கட்டி 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லாமல் தரித்திரத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை. ஆசீர்வாதத்திற்கு ஏக்கம் இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்குரிய வாஞ்சை இருக்கிறது, ஆனால் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இந்த 126ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, தெக்கத்தை வெள்ளங்களை திருப்புகிறதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள், மாறும், எல்லாம் மாறும் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் 126ஆம் சங்கீதம் 4வது வசனம் இன்றைக்கு நிறைவேறுவதாக இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.